இன்றைய வேதவாக்கு. இன்றைய வேதவாக்கு, வரங்களை நாடுங்கள். சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 4:24 சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியம் 3 விதங்களில் இருந்தது. முதலாவது, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இரண்டாவது, பிசாசுகளை துரத்தினார். மூன்றாவது, வியாதிகளை குணமாக்கினார். ஊழியத்தின் ஒரு பகுதி வியாதிஸ்தர்களை சுகமாக்குவதாகும். எந்த ஊழியர்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை பிரசங்கிக்கின்றார்களோ அவர்கள் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவார்கள். விசுவாசிகள் அனைவரும் ஆவின் வரங்களோடும் வல்லமையோடும் செயல்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குடரின் கண்களை திறந்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டுமென்றால் அற்புதங்கள் நடந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாசிகளின் நிலைமையை என்ன? வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஊக்கமாய் ஜெபிக்காமல் பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு ஊழியரின் பெயர் சொல்லி கைத்தட்டி விடுகிறார்கள். அல்லது அவருக்கு கடிதம் எழுதுங்கள், இவருக்கு கடிதம் எழுதுங்கள், அவருக்கு கடிதம் எழுதுங்கள், அவர் சுவிசேஷ வரம் பெற்றவர், இவர் பிசாசுகளை துரத்தும் வரம் பெற்றவர் என்றெல்லாம் சொல்லி விலாசங்களை கொடுக்கிறார்களே தவிர வாரமெடுத்து ஜெபிப்பதில்லை. ஊழியர்களின் மேல் எந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே ஆவியானவர் உங்கள் மேலும் இருக்கிறார். உங்களை கொண்டு அவர் அற்புதங்களை செய்தருளுவார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பு சாதாரண பந்தி விசாரிப்புக்காரனாய் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்த அவரை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். சமாரியா பட்டணத்திலே பிலிப்பு கலக்கினார். அமெரிக்க தேசத்தில் உள்ள ஒரு நபரை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் மூலமாய் ஆயிரமான புற்றுநோய் வியாதிஸ்தர்கள் குணமாயினர். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்பதை, அதன் காரணம் அறுவை சிகிச்சைக்கென புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எந்த வியாதிஸ்தரை கொண்டு வந்தாலும் முதலாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். நோயை கொண்டு வருகிற பிசாசை கடந்து கொள்வார். அதைத் தொடர்ந்து சரீரத்தில் கிரியை செய்யக்கூடாத வியாதி கிருமிகளை வல்லமையாய் அழுத்து ஜெபிப்பார். அந்த சரீரத்தை கிரியை செய்ய முடியாதபடிக்கு வருகிறதான வியாதி கிருமிகளை அவர் அழித்து விடுவார். ஜெபத்திலே அவர்களை சுகப்படுத்துவார். அதன் பிறகு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வார். பின்பு அந்த நோய் மீண்டும் அந்த சரீரத்தில் வருவதே இல்லை. எண்ணற்ற நோயாளிகள் அவர் மூலமாய் குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கும்போது சோர்ந்து விடாதிருங்கள். வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டுமென விரும்புகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? வியாதியஸ்தர்களுக்காக சுகமாக வேண்டுமே என்கிற பாரமும் மனதுருக்கமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே அதை உங்களுக்கு ஆவியானவர் வரமாகவே தருவார். கர்த்தர் தந்துள்ளும் வரங்களில் ஒன்றது. உங்கள் கரங்களின் மூலமாக பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்வார். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்று அப்போஸ்தலர் 19:12 வாசிக்கிறோம். அதுபோல அவருடைய சுகமாக்கும் வரத்தை நாட வேண்டும். அப்படி நாடி அவர் தருகிறான அந்த வரத்தை நாம் வியாதியஸ்தர்கள் மீது செலுத்தி அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். வரங்களை நாம் நாடுவோம். கர்த்தருடைய பணியை நாம் செய்வோம். வியாதியில்லாத நபர்களாக வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்துவதான ஊழியமாக நாம் செய்வோம். தொடர்ந்து கர்த்தரிடத்தில் வருவதான வரங்களை நாம் எதிர்பார்ப்போம், நாடுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான அற்புத சுகமளிக்கும் வரங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.